ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 12th கெமிஸ்ட்ரிக்கான செகண்ட் டிவிஷன் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் கூட எல்லா கொஸ்டினும் பக்காவாக படிச்சு வச்சிருப்பா. இங்கிலீஷ் மீடியம்க்கு வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன், போய் பார்க்கலாம் பார்த்துருங்க. இது தமிழ் மீடியம்க்கு வந்து ஃபுல் கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கேன். அதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டுருங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ உங்களுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறப்பா அதுக்கு ஆன்சர் செக் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு சூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன், வேனர்கள் முறை மூலம் தூய்மையாக்கப்படும் உலோகம் எது? செகண்ட் ஒன், பின்வருவனற்றுள் புவி மேலடுக்கில் அதிக அளவில் காணப்படும் உலோகம் எது? தேர்ட் ஒன், தாமிரத்தினை அடர் HNO3 உடன் வெப்பப்படுத்தும் போது உருவாவது டேஷ். ஃபோர்த் ஒன், டி தொகுதி தனிமங்கள் பொதுவாக டேஷை உருவாக்குகின்றன. ஃபிஃப்த் ஒன், என்ற அணைவை சேர்மத்திற்கு சாத்தியமான வடிவ மாற்றியங்கள் எத்தனை? சிக்ஸ்த் ஒன், கனசதுர நெருங்கி பொதிந்த அமைப்பில் நெருங்கி பொதிந்த அணுக்களுக்கும் நான்முகி துளைகளுக்கும் இடையேயான விகிதம் என்ன? செவன்த் ஒன், ஒரு முதல் வகை வினையின் அரைவாழ்வு காலம் 5 நிமிடங்கள் எனில் வினை 99.99% முற்றுப்பெற ஆகும் காலம் என்ன? எய்த் ஒன், H2PO4 இன் இணைக்காரம் டேஷ். நைன்த் ஒன், பின்வரும் மின்பகுளி கரைசல்களில் குறைந்தபட்சம் நியம் கடத்து திறனை பெற்றுள்ளது எது? டென்த் ஒன், கூழ்மத்துக்களின் அளவு என்ன? 11th ஒன், தானியங்கி இயந்திரங்களின் ரேடியேட்டர்கள் உரை எதிர்ப்பொருளாக பயன்படுவது எது? 12th ஒன், பின்வருவனற்றுள் எந்த ஒன்று 50% சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலுடன் வினைப்பட்டு ஆல்கோஹோலையும் அமிலத்தையும் தருகிறது? 13th ஒன், ஈரணைய நைட்ரோ ஆல்கேன்கள் நைட்ரஸ் அமிலத்துடன் வினைபுரிந்து கொடுப்பது டேஷ். 14th ஒன், சுக்ரோஸ் குளுக்கோஸ் மற்றும் ஃப்ருக்டோஸாக மாற்ற உதவும் நொதி என்ன? 15th ஒன், பிஹெச் தர நிர்ணயத்தின் படி முதல் தர சேர்ப்பின் TFM மதிப்பு குறைந்தபட்சம் டேஷ். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கப்புறம் இப்போ 2 மார்க்ஸ் பாஸ். 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் தயவுசெய்து நல்லா படித்து வச்சிருங்க. இது வந்து பல கொஸ்டின்கள் உங்கள் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஸோ எனி 6 எழுதினா போதும். 24 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. சரிங்களா? 16th ஒன், எலிங்க மறைப்படம் என்பது என்ன? 17th ஒன், நைட்ரோஜனின் முரண்பட்ட பண்பிற்கு காரணம் தருக. 18th ஒன், இடைநிலை தனிமங்கள் அதிக உருகு நிலையை கொண்டுள்ளன ஏன்? 19th ஒன், பின்வர திண்மங்களை வகைப்படுத்துக. P4 பித்தளை வைரம் NaCl. ஓகேங்களா? 20, ஒரு முதல் வகை வினையானது 60 நிமிடங்களில் 75% நிறைவு பெறுகிறது எனில் அதன் T ஆஃப் என்ன? 21, கிளிசரால் KHSO4 உடன் பிரியும் வினையை எழுதுக. 22, எபிமர் என்றால் என்ன? 23, கருத்தடை மருந்துகள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டுகள் தருக. 24, 0.1 mHCl மற்றும் 0.1 mKCl இந்த இரண்டு கரைசல்களில் எது அதிக கடத்தி திறனை கொண்டது ஏன்? ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கான 3 மார்க்ஸ் பாஸ்கள் பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் எவையினம் 6 வினாக்களுக்கு மட்டும் விடையில்லை. 33 மட்டும் பார்த்தீங்கன்னா கட்டாய வினா கம்பல்சரி கொஸ்டினாக இருக்கக்கூடியது. 25 வந்து கிராஃபைட் மற்றும் வைரம் வேறுபடுத்துக. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் நல்லா படிச்சு வச்சுருக்கேன். 26, பொட்டாசியம் டைக்ரோமைடின் பயன்களை எழுதுக. 27, குறிப்பு வரைக்கப்பா ஈனி மைய உலோக அணைவு எண். 28, பொதிவுத்திறன் அல்லது பொதிவு பின்னம் வரையறு. 29, மின்பகுளி கடத்தி திறனை பாதிக்கும் காரணிகள் யாவை? 30, பின்வரும் கூழ்மங்களின் வடிவங்களை குறிப்பிடுக. AS2S3 நீல நிற கோல்டு கூழ்மம், டங்ஸ்டேன் அமிலம் கூழ்மம். ஓகேங்களா? 31, குறிப்பு வரைக்கப்பா உலோவ் கிருஷ்ண ஒடுக்கம் 1 மீட்டர், ஹவுலஃபோம் வினை 2. ஓகேங்களா? 2 மார்க் பார்த்து. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து 1 மார்க், இது 2 மார்க், டோட்டலாக 3 மார்க்ஸு. ஸோ 32 வந்து பார்த்தீங்கன்னா மக்கும் பல படிகள் என்றால் என்ன? 2 உதாரணம் தருக. 33, AB ஆகியவற்றை கண்டறிக. அதாவது பென்சாயிக் அமிலம் PCl5 ஏக்கு என்ன கண்டுபிடிக்கணும், அதேமாதிரி பென்சின் நீரற்ற AlCl3 பிக்கு என்ன கண்டுபிடிக்கணும். சரிங்களா? என்ன தரும் பார்க்கப்பா. அதுக்கப்புறம் பகுதி E 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 5 எழுதினா போதும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக இதிலேருந்து 5 மார்க்ஸ் பல கொஸ்டின் பேப்பர் எதிர்பார்க்கலாம். நல்லா படிச்சு வச்சுருங்க. 24ல் வந்து பார்த்திங்கன்னா மின்காந்த பிரிப்பு முறை பற்றி எழுதுக அல்லது போராக்சின் பயன்களை தருக, ஈலியம் பயன்களை எழுதுக. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஃபஸ்ட் இருக்குது 2 மார்க்கும், நெக்ஸ்ட் வந்து 3 மார்க்கும் கொடுக்குறாங்க. 25ல் வந்து அணைவு சேர்மங்களில் காணப்படும் கட்டமைப்பு மாற்றங்களை விளக்குக அல்லது ஒரு முதல் வகை வினைக்கான வினை வகை மாறிலின் தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாட்டினை வருவி. 36 வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டரில் 0.20 மோல் CH3CONA மற்றும் 1 லிட்டரில் 0.18 மோல் CH3COH கொண்ட கலவையின் pH மதிப்பு யாது? அசிட்டிக் அமிலத்தின் Ka மதிப்பு 1.8 × 10⁻⁻5 அல்லது வினைவேக மாற்றியின் பொது பண்புகளை எழுதுக. 37 வந்து பார்த்திங்கன்னா கிரிக்னாட் காரணி பின்வரும் சேர்மங்களில் புரியும் வினையை எழுதுக. HCHO, CH3 சிங்கிள் பாண்ட் CHO, CH3 சிங்கிள் பாண்ட் CO, CH3. ஓகேங்களா? அல்லது ஓரிணைய ஈரிணைய மூவிணைய அமீன்களை எவ்வாறு வேறுபடுத்தி அறிவாய்? 38 பசங்களா குளுக்கோஸின் அமைப்பு விவரை அல்லது குறிப்பு வரைக. அதாவது இந்த பென்சாயின் குறுக்கம், பெர்கின் வினை,
நோவுகள் வினை. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் உங்களுக்கு கொஷின்ஸு. ஸோ நல்லா படித்து வச்சுருங்க. இதில் இருக்கிற பல கொஷின்கள் நிச்சயமாக பல டிஸ்ட்ரிக்ட்டில் உள்ள கொஸ்டின் பேப்பரில் எதிர்பார்க்கலாம். ஸோ இதை மட்டும் படிச்சுட்டு போகணும்னு கேட்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒவ்வொரு விதமான கொஸ்டின் பேப்பர் வரும். ஸோ அதனால் இதை ஒரு ரெஃபரன்ஸ் மாடலாக வச்சுட்டு இதில் கூட நல்லா பார்த்து வச்சுங்க. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததில் தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.